திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 461, அதிகாரம் தெரிந்து செயல் வகை. கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் ஒரு மாணவர் வந்தார். ஐயா, மாணவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சாக்ரடீஸ், மாணவன் என்பவர் கொக்கை போல இருக்க வேண்டும், கோழியை போல இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், உன்னை போல இருக்க வேண்டும் என்றார். மாணவனுக்கு ஒன்று புரியவில்லை. கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்றான். அதற்கு சாக்ரடீஸ், கொக்கு ஒற்றை காலில் நீண்ட நேரம் பொறுமையாக நிற்கும். மீன்கள் வந்தவுடன் விரைந்து செயல்பட்டு பிடித்துவிடும். அதுபோல ஒரு மாணவன் சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி அரிய செயல்களை செய்ய வேண்டும் என்றார். கோழியை போல இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். அதற்கு, கோழி குப்பையை கிளறும், ஆனால் அதிலிருந்து தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளும். அதுபோல மாணவர்கள் தாம் சந்திக்கும் தீமைகளை தூரம் தள்ளி நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். அடுத்தது, உப்பை போல இருக்க வேண்டும் என்கிறீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். உப்பை எந்த உணவோடு கலக்கினாலும் அது இருக்கிறது என்பதை அதன் சுவையை மட்டுமே உணர முடியும். கலக்கிய உணவில் உப்பு கண்ணுக்கு தெரியாது. அதுபோல மாணவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அதில் சிறப்பான தனித்தன்மையை வெளிப்படுத்தி இதை இவர்தான் செய்தார் என்று கூறும்படி விளங்க வேண்டும் என்றார். உன்னை போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். அதற்கு சாக்ரடீஸ், மாணவன் என்பவன் தனக்குள் எழக்கூடிய சந்தேகங்களை எவ்வித தயக்கமும் இல்லாமல் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும். அதற்காகத்தான் உன்னை போல இருக்க வேண்டும் என சொன்னேன் என்று புன்னகைத்தார் சாக்ரடீஸ். அந்த மாணவன் மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கினார். ஒரு செயலை செய்யும் முன் அதனால் வரும் தீமையையும் நன்மையையும் பின் அது தருகின்ற பலனையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்பதை அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். தெரியாமலே செய்தால் தோல்வி, அறிந்து தெரிந்து செய்தால் வெற்றி.